ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஏற்ற கோண கணக்குகள் பார்த்தோம். இனிமேல் பார்க்க போகிற டாபிக் இறக்க கோண கணக்குகள். இதில் இந்த கணக்குகள் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்குது. ஒன்று விட்ட கோணம். ஒன்று விட்ட கோணம்னா என்ன? அதாவது 2 லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோ, 2 இணைக்கோடுகள் இருக்குது அப்படின்னா, 2 இணைக்கோடுகள் இருக்கிறத ஒரு இருசம வெட்டி ஒன்று வெட்டும்போது ஏற்பட்ட கோணங்கள் தான் ஒன்று விட்ட கோணங்கள். அதாவது இந்த கோணமும் இந்த கோணமும் இதுதான் ஒன்று விட்ட கோணங்கள். ரெண்டுமே சமமாக இருக்கும். இங்கே என்ன கோணம் இருக்குது? எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு 30 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கேயும் 30 டிகிரி தான் இருக்குது. ஓகேவா? ஒன்று விட்ட கோணங்கள் சமமாக இருக்கும். அதாவது இது வந்து Z வடிவத்தில் இருக்கும். இங்கே பாருங்கள் இருக்கா? இந்த மாதிரி Z வடிவத்தில் இருக்கும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுதான் இந்த இறக்க கோண கணக்குகளில் வரப்போகுது. வாங்க பார்க்கலாம். இப்போது கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு 6/26 20 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் உச்சியில் ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு தரையில் உள்ள ஒரு பந்தை 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார் எனில் கட்டட அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. √3 வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ தீர்வு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? டயக்ராம் போட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், 20 மீட்டர் உயரமுள்ள கட்டடத்தின் உச்சியில் ஒரு விளையாட்டு வீரர் அமர்ந்து கொண்டு. ஓகேவா? இப்போ 20 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதைத்தான் எடுத்துக்கிறோம். என்னென்னு எடுத்துக்கலாம்னா பிசி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கே தான் ஒரு விளையாட்டு வீரர் இருக்கார். அவர் அமர்ந்து கொண்டு தரையில் உள்ள ஒரு பந்தை 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார். தரையில் ஒரு பந்து இருக்காமா, அதை வந்து எவ்வளோ டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாரு அப்படின்னா அந்த பந்து இருக்கும் இடம் வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். எவ்வளோ டிகிரி? 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார் எனில் கட்டட அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவு கேட்குறாங்க. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்க கேட்குறாங்க. இந்த கட்டடத்தோட இந்த அடிப்பகுதிக்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவு கேட்குறாங்க. இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? கட்டடத்தின் உயரம் எவ்வளோ? 20 மீட்டர் உயரத்தில் இந்த உச்சியில் ஒரு விளையாட்டு வீரர் இருக்கார். இங்கிருந்து 60 டிகிரி கோணத்தில் பார்க்குறாரா? அப்போது நம்ம ஆல்ரெடி இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம். என்னென்னு பார்த்தா ஒன்று விட்ட கோணங்கள் பார்த்தோமா. இங்கே 2 இணைக்கோடுகள் இருக்கணும். இங்கே ஒரு கோடு இருக்குன்னா இதுக்கு இணையாக இன்னொரு கோடு வரைஞ்சிக்கிறோம். இப்போ இதில் அவர் எவ்வளோ டிகிரி கோணத்தில் பார்க்குறாரு? 60 டிகிரி கோணத்தில் பார்க்குறாரு. அப்போ இங்கே 60 டிகிரினா Z வடிவத்தில் இருக்குன்னு சொன்னேன்னா, அப்போ இங்கே 60 டிகிரினா இங்கேயும் 60 டிகிரி தான். ஓகேவா? இது ஒரு செங்கோண முக்கோணம். இப்போ இதிலிருந்து தான் நம்ம எழுத போகிறோம். என்ன ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். பிசி என்பது கட்டடத்தின் உயரம். பிசி என்க. இந்த கோட்டுக்கு வந்து பேர் நம்ம எக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? பிசி என்க. அதில் பிசி ஈக்குவல் டு 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து என்ன எடுத்துக்கிட்டோம்? பந்து இருக்கும் புள்ளி. தரையில் பந்து இருக்கும் இடம் ஏ என்க. அடுத்து வேற என்ன? கட்டடத்திற்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவு. என்னென்னலாம் எடுத்துக்கிட்டோமோ அதையெல்லாம் எடுத்து எழுதிக்க போகிறோம். அவ்வளோதான். கட்டடத்திற்கும் பந்திற்கும் இடையே உள்ள தொலைவு ஏசி என்க. அதாவது ஏசி ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? இவ்வளோதான். இப்போ இதிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்ட அதாவது ஒன்று விட்ட கோணம் அந்த டாபிக் சொல்லணுமா? அப்போது இதுவும் ஒன்று தான். இதை என்னன்னு சொல்லலாம்? XBA கோணம் XBA ஈக்குவல் டு எவ்வளோ? 60 டிகிரி தான். அதே 60 டிகிரி தான் எதுக்கு வரும்? கோணம் BAC. அதாவது கோணம் இருக்கிறது தான் நடுவில் வரணும். XBA ஈக்குவல் டு 60 டிகிரி. அடுத்து கோணம் BAC ஈக்குவல் டு அதே BAC ஈக்குவல் டு அதே 60 டிகிரி தான். இது வந்து இந்த லைன் வந்து ஒவ்வொரு கணக்குக்கும் நம்ம எழுதணும் இந்த மாதிரி. அதாவது ஒன்று விட்ட கோணம் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த கோணமும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு எழுதணும். ஓகேவா? இப்போ செங்கோண முக்கோணம் பார்க்கலாம். செங்கோண முக்கோணம் என்ன எடுத்துக்கிறோம்? BCA. பாருங்க, செங்கோண முக்கோணம்
BCA BCAயில் என்ன தீட்டா? இங்கே எதிர்பக்கம், இங்கே தீட்டாக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம், இங்கே அடுத்துள்ள பக்கம். அப்போது டேன் தீட்டா தான். டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் தீட்டாக்கு பதிலாக என்ன டிகிரி கொடுத்துருக்காங்க? 60 டிகிரி. அப்போ டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே என்ன? BC. அடுத்துள்ள பக்கம்ங்கிறது AC. BC பை ஏசி. பிசியோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க 20 மீட்டர் அப்படின்னு. ஏசியோடது நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ டேன் 60 டிகிரியோட டேபிள் வேல்யூ என்ன? √3 ஈக்குவல் டு 20 பை எக்ஸ். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும் இல்லையா? அப்போ எக்ஸை இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த √3 இங்கே வந்துடும். 20 பை √3 அப்படின்னு வரும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆன்சர் வந்து மீட்டரில் கொண்டு வரணும். இப்படி இருந்துச்சுன்னா வகுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்பராக மாற்றணும். ரூட் நம்பராக இல்லாமல் கொண்டு வர போகிறோம். அப்போ எப்படின்னா √3 பெருக்கலாமா? பெருக்குனா √3 × √3 3ன்னு வந்துடும். இப்போ அதுக்கு வேண்டி √3 பெருக்கிறோம். கீழே பெருக்கணும் அப்படின்னா மேலேயும் பெருக்கணும். இப்போ என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு √3 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1.732 டிவைடட் பை கீழே √3 × √3 3 அப்படின்னு வந்துடுமா? இப்போ இதை வந்து பெருக்கி வகுக்கணும் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே சைடில் போடுறேன். இங்கே வந்து நம்ம எப்பவுமே வகுக்கும்போது புள்ளி எடுத்துக்க மாட்டோம், 0 எடுத்துக்க மாட்டோம். அப்போ எப்படி போடலாம்? 1.732 புள்ளி இல்லாமல் போட்டிருக்கேன். இங்கே 20ல் 0 விட்டுட்டு 2 மட்டும் போடுங்க. 2 2 4 3 2 6 7 2 14 மீதி 1 1 2 2 2 1 3. ஓகேவா? இந்த மாதிரி வருதா? இப்போ புள்ளி பாருங்கள். 1 2 3 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ ஒரு 0 இருக்குன்னா இன்னொரு ஸ்தானம் தள்ளி இங்கே வந்துடும். அப்போ எத்தனை ஸ்தானம் வரும்? 2 ஸ்தானம் தான். ஓகேவா? இங்கே 0 இருக்கனால ஒரு ஸ்தானம் மறுபடியும் தள்ளி வந்துடும். அப்போது 2 ஸ்தானம். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1 2 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 34.64 அப்படின்னு வருதா? 34.64 டிவைடட் பை 3. இப்போ இதை வந்து 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கணுமா? 34.64 புள்ளியில் இருக்குது. இப்போ 3ஆம் வாய்ப்பாட்டில் போட்டால் 1 3 3, அடுத்து 4 இறக்கணும் அப்படின்னா 1 3 3 தான், மிச்சம் 1. அடுத்து புள்ளி இருக்கனால புள்ளி வச்சுக்கிறோம். அடுத்து 6 இறக்கணும். 6 இறக்கணும்னா 3 15, மிச்சம் 1. அடுத்து 4 இறக்குறோம். 4 இறக்குனா 3 12, மிச்சம் 2 வருமா? இப்போ நம்ம ஆல்ரெடி புள்ளி வச்சுட்டோம், அதனால 0 அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 20. 20ல் எத்தனை 3 வரும்? 6 3 18. இந்த மாதிரி வருதா? இப்போ போய்கிட்டே இருக்கும், இப்படி கீழே போய்கிட்டே இருக்கும். நம்ம எடுத்துக்கிறது நம்மளுக்கு 2 டிஜிட் வந்தால் போதும். எப்படி எடுத்துக்கலான்னு பாருங்கள். 11.5. இங்கே 6ங்கிறது 5 விட அதிகமாக இருக்கனால இது கூட 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 5 5 11.55 எக்ஸ் ஈக்குவல் டு 11.55 மீட்டர். அதாவது எக்ஸ் நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? பந்திற்கும் கட்டடத்தின் அடிப்பகுதிக்கும் இடையே உள்ள தொலைவு. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் தான் அவங்க கேட்டும் இருக்காங்க. அப்போ ஏசி ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 11.55 மீட்டர். அவ்வளோதான். இப்போ அடுத்த கணக்கு. அடுத்து எடுத்துக்காட்டு 6-27 என்ன கொடுத்துருக்காங்க? 2 கட்டடங்களுக்கு இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு 140 மீட்டர். இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் 30 டிகிரி ஆகும். முதல் கட்டடத்தின் உயரம் 60 மீட்டர் எனில் இரண்டாவது கட்டடத்தின் உயரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னலாம் இருக்குது? அப்போது 2 கட்டடங்களுக்கு இடைப்பட்ட தொலைவு கொடுத்துட்டாங்க, 2க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு. அடுத்து இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் அப்படின்னா, இப்போ ரெண்டாவது கட்டடம் பெருசாக இருக்குது, முதல் கட்டடத்துக்கு இருக்கிற இறக்க கோணம்ங்கிறனால முதல் கட்டடம் சின்னதாக இருக்குது, ரெண்டாவது கட்டடம் பெருசாக இருக்குது. அதுக்கான இறக்க கோணம் எவ்வளோ? 30 டிகிரி. முதல் கட்டடத்தின் உயரம் 60 மீட்டர். அந்த முதல் கட்டடத்தின் உயரம் 60 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. எனில் ரெண்டாவது கட்டடத்தின் உயரம் கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதுக்கான டயக்ராம் போடலாம் பாருங்கள். அப்போ நம்மளுக்கு இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ரெண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்துக்கு உச்சிக்கு உள்ள இறக்க கோணம் 30 டிகிரி. இப்போது முதல் கட்டடம் தான் சின்னதா, ரெண்டாவது கட்டடம் பெருசு. இப்போ ஒரு தரை இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுதான் தரைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு கட்டடம் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு கட்டடம் இருக்குது. ஓகேவா? இது 2 கட்டடம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். கட்டடம் 1 1, இது கட்டடம் 2.
ஓகேவா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு இந்த கட்டடத்துக்கு பேர் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஏ பின்னு கொடுத்துக்கலாம். இதுக்கு சி டின்னு பேர் கொடுத்துட்டோம். இப்போ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 140 மீட்டர். ஓகேவா? இப்போ இதோட 30 டிகிரி இறக்க கோணம்னு சொன்னோமா? இறக்க கோணம்னா இங்கிருந்து இங்கே இருக்கிறது. இது வந்து 30 டிகிரி. இறக்க கோணம்னாலே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அதாவது ஒன்றுவிட்ட கோணம் வருமா? அதுக்கு 2 இணை கோடுகள் இருக்கணும். அப்போ இந்த கோட்டுக்கு இணையாக இன்னொரு கோடு போடுறோம், எக்ஸுங்கிற கோடு. ஓகேவா? இதை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும்போது ஏற்படுற கோணங்கள் ஒன்றுவிட்ட கோணங்கள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதுக்கு எவ்வளோ? 30. இறக்க கோணம் 30 டிகிரி. இங்கே 30 டிகிரி அப்படின்னா இங்கேயும் 30 டிகிரி தான் வரும். அதாவது இங்கே 30 டிகிரி போடுறதுக்கு வேண்டி ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அதுக்கும் 30 டிகிரி தான். ஓகேவா? ஒன்றுவிட்ட கோணங்கள் இசட் வடிவத்தில் இருக்கும். அப்போ இங்கே 30 டிகிரி அப்படின்னா இங்கேயும் 30 டிகிரி தான். இங்கே ஒரு செங்கோணம் முக்கோணம் ஃபார்ம் ஆகுது. இதுக்கு பேர் இங்கே எம்முன்னு கொடுத்துக்கிறோம். ஓகேவா? இவ்வளோதான். இங்கே 140 மீட்டர் இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு செவ்வகம் மாதிரி இருக்கா? அப்போ இங்கே 140 மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் 140 மீட்டர் தான். அடுத்து இங்கே வந்து இதுக்கான உயரம் வந்து நம்ம ஹெச்னு எடுத்துக்கலாம். இரண்டாவது கட்டடத்தின் உயரம் தான் கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஹெச். ஓகேவா? இவ்வளோதான். இப்போ நம்ம இதிலிருந்து என்னெல்லாம் தெரியும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு செவ்வகம் இருக்குது அப்படிங்கிறனால இந்த லைனோட டிஸ்டன்ஸும் இந்த லைனோட டிஸ்டன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஏபியோட டிஸ்டன்ஸும் இந்த எம்டி. ஓகேவா? இங்கே இருக்கிற புள்ளி டி, எம்டியோட டிஸ்டன்ஸும் ஒரே அளவாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதிலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? என்னெல்லாம் எடுத்துக்கிட்டோமோ அதையெல்லாம் எடுத்து எழுத போகிறோம். பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிட்டோம்? ஏபி என்பது முதல் கட்டடத்தின் உயரம். அடுத்து சிடி என்பது இரண்டாவது அப்புறம் இங்கே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, மறந்துட்டு, சாரி. அதாவது இந்த கட்டடத்தோட உயரம் வந்து முதல் கட்டடத்தின் உயரம் வந்து 60 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ இங்கே வந்து ஏபி ஈக்குவல் டு 60 மீட்டர். ஓகேவா? அடுத்து சிடிங்கிறது சிடி இதுதான் நம்மளுக்கு தெரியாது, இதை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ சிடி ஈக்குவல் டு நம்ம ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து என்ன எடுத்துக்கிட்டோம்? 2 கட்டடங்களுக்கு இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு 140 மீட்டர். இரு கட்டடங்களுக்கும் இடையே உள்ள கிடைமட்ட தொலைவு, அதாவது 2க்கு இருக்கிற கிடைமட்ட தொலைவு என்ன? இது பி, இது டி. ஓகேவா? கிடைமட்ட தொலைவு பிடி என்க. பிடி ஈக்குவல் டு 140 மீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து என்னெல்லாம் எடுத்துக்கிட்டோம்? இதில் என்னது? அதாவது ஒன்றுவிட்ட கோணம் எடுக்கும்போது இந்த கோணமும் இந்த கோணமும் ஈக்குவல். இது ஒரு கணக்குக்குமே இது நம்ம எழுதுவோம். இந்த ஸ்டெப் கண்டிப்பாக வரும். அதாவது கோணம் எக்ஸ், இங்கே சி. ஓகேவா? சிஏ, எக்ஸ்சிஏ. எக்ஸ்சிஏ ஈக்குவல் டு 30 டிகிரி. அதே மாதிரி எக்ஸ்சிஏவும் சிஏஎம். கரெக்டா? சிஏஎம் ஈக்குவல் டு கோணம் சிஏஎம். இதுவும் 30 டிகிரி தான். எக்ஸ்சிஏவும் 30 டிகிரி தான், சிஏஎம்மும் 30 டிகிரி தான் சொல்லியாச்சு. இப்போ அடுத்து வேற என்ன? இந்த செவ்வகத்தில் இது ஈக்குவல், இந்த 2 சைடு ஈக்குவல் எழுதிக்கிறோம். ஓகேவா? அதாவது ஏஎம் ஈக்குவல் டு பிடி. ஏஎம் பிடி. ஏஎம் ஈக்குவல் டு பிடி ஈக்குவல் டு 140 மீட்டர். அடுத்து இங்கே ஏபி ஈக்குவல் டு எம்டி ஈக்குவல் டு 60 மீட்டர்.
ஏபி ஈக்குவல் டு எம்டி ஈக்குவல் டு 60 மீட்டர். ஓகேவா? இவ்வளோதான். பெருசாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. நம்ம என்னெல்லாம் இருக்கோ அதை என்னெல்லாம் எடுத்துக்கிட்டோமோ அதை எடுத்து ஸ்டெப்பாக எழுதியிருக்கோம். இது ஒரு கட்டடம்னு எடுத்துக்கிட்டோம், அதோட உயரம் 60 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இது ஒரு கட்டடம், இது தெரியாது. இது ரெண்டாவது கட்டடத்தோட உயரம் நம்ம ஹெச்னு வச்சுக்கிட்டோம். ரெண்டு கட்டடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 140 மீட்டர். அடுத்து ஒன்றுவிட்ட கோணம் சொல்கிறதுனால இந்த ஸ்டெப் எல்லாத்துக்கும் வரும். இந்த கோணமும் ஈக்குவல் தான், அதோட டிகிரி ஈக்குவல் தான் சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே ஒரு செவ்வகம் ஃபார்ம் ஆகிறதுனால இந்த ரெண்டு லைனும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு லைனும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அடுத்து இங்கே ஒரு செங்கோணம் முக்கோணம் ஃபார்ம் ஆகுதா? இப்போ பாருங்கள், இப்போ எப்பவும் போல் செங்கோணம் முக்கோணம் எடுத்து போடுவோமா? அதே தான். செங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம். இப்போ இங்கே செங்கோண முக்கோணம் எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இங்கே சி இதுதான் செங்கோண முக்கோணம். அப்போ எம் தான் நடுவில் வரணும். சிஎம்ஏ. ஓகேவா? செங்கோண முக்கோணம் சிஎம்ஏயில் இங்கே டேன் தீட்டா தான் வரும். ஏன்னா இங்கே வந்து எதிர்பக்கம், தீட்டாக்கு எதிரே உள்ள பக்கம் இங்கே எதிர்பக்கம், இங்கே அடுத்துள்ள பக்கம் தான். அதனால டேன் தீட்டா தான் எடுத்துக்குவோம். டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்போ டேன் தீட்டாக்கு பதிலாக என்ன டிகிரி போடுவோம்? 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது சிஎம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம்ங்கிறது ஏஎம். ஓகேவா? டேன் 30 டிகிரியோட வேல்யூ என்ன? 1/√3 ஈக்குவல் டு சிஎம்மோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, அதை சிஎம்னே அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து ஏஎம்மோட வேல்யூ 140 மீட்டர்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு சிஎம் மட்டும்தான் வேணும். அப்போ சிஎம்மை மட்டும் இங்கே வச்சுட்டு 140 இங்கே கீழே இருக்கிறது இங்கே போகும்போது மேலே போகுமா? அப்போ 140 டிவைடட் பை √3ன்னு வருமா? இப்போ இதை நான் திருப்பி மட்டும் எழுத பாருங்கள். சிஎம் ஈக்குவல் டு 140 டிவைடட் பை √3 இப்படி வருதா? இப்போ இது என்ன பண்ணலான்னா, கீழே √3ல் இருந்தால் நம்மளால் வகுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு நம்பராக, ரூட் இல்லாத நம்பராக மாற்றணும். அப்போ எப்படி மாற்றலான்னா, இது √3ஆல் பெருக்கணும் அப்படின்னா கீழே 3ன்னு வந்துடும். அப்போ கீழே பெருக்கிறதுனால மேலேயும் √3ஆல் பெருக்குவோம். ஓகேவா? இப்போ பெருக்குனா என்ன வரும்? 140 இன்ட்டு √3க்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1.732 டிவைடட் பை √3 இன்ட்டு √3 3ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கி வர ஆன்சரை 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். ரெண்டாவது கட்டடத்தின் உயரம் கிடச்சிரும். எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போ இப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம பெருக்கும்போது எப்படி எடுத்துக்குவோம்? 0வையும் விட்டுருவோம், புள்ளியும் விட்டுருவோம். அப்போ விட்டுட்டோம் அப்படின்னா இந்த புள்ளியை விட்டுருங்க. விட்டுட்டோன்னா 1 7 3 2 பெருக்கல் இந்த 0 விட்டுட்டோன்னா 14ன்னு வருதா? இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கணுன்னா 4 2 8, 4 3 12, மீதி 1, 4 8 4 7 28, 28 1 29, மீதி 2, 1 4 4 2 6. அடுத்து 1ஆல் பெருக்கும்போது இந்த நம்பர் அப்படியே வரும். 2 3 7 1. இப்போ இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 8 2 2 4 9 3 12, மீதி 1 7 7 14, மிச்சம் 1 இப்படி வருதா? ஓகேவா? இப்போ புள்ளியை பாருங்கள். இங்கே வந்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற புள்ளி இங்கே வந்துருமா? ஒரு 0 இருக்கனால புள்ளி இங்கே தள்ளி வந்துடும். அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வருதா? 242.48ன்னு வருதா? இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்கணும். வகுத்தோம் அப்படின்னா இப்போ இதை போட்டுற பாருங்க. சிஎம் ஈக்குவல் டு 242.48 டிவைடட் பை 3. இப்போ இதை வகுக்கலாம் பாருங்கள். எப்படி வகுக்கலாம்? 242.48 வகுத்தல் 3. வகுத்தா என்ன வரும்? ஃபஸ்ட்டு 3ஆம் வாய்ப்பாட்டில் போடும்போது 7 3 21, 8 3 24 வருதா? இது போயிடுச்சு. அடுத்து 2 2ல் 3 வராது. அடுத்து இங்கே புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் தான் எடுக்கணும். நம்ம இப்போ புள்ளி வரைக்கும் இருக்கனால இங்கே 2ல் 3 வராதனால இன்னொரு நம்பர் இறக்கணும். அப்போது இன்னொரு நம்பரை இறக்கணும். நம்ம ஒரு 0 மேலே ஆட் பண்ணணும். ஓகேவா? இங்கே 0 போட்டாச்சு. இப்போது புள்ளிக்கு அப்புறம் இருக்கிற நம்பர் எடுக்கிறோம். அதனால இந்த புள்ளி இங்கே இருக்கனால இங்கேயும் ஒரு புள்ளி வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ 4 இறக்கணும் அப்படின்னா 24. மறுபடியும் 8 3 24ன்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே மிச்சம் வராது. இந்த 8 கீழே இருக்கிறோம். இப்போது 8 இறக்கணுன்னா 2 3 6, மிச்சம் 2. இப்போ பாருங்கள், புள்ளிக்கு அப்புறம் தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து இங்கே புள்ளி வச்சு 0 போட வேண்டியது இல்லை. அப்படியே 0 போட்டுக்கலாம். இங்கே புள்ளி இருக்கனால சும்மா அப்படியே 0 போட்டுக்கிறோம். போட்டுட்டோம் அப்படின்னா எத்தனை தடவை வரும்? 6 3 18ன்னு வரும்.
மிச்சம் 2. இதே மாதிரி போய்க்கிட்டே ஒரு 0 போட்டால் இதே மாதிரி போய்க்கிட்டே இருக்குமா. இப்போ நம்ம இது பாருங்கள், நம்மளுக்கு வந்து புள்ளிக்கு அப்புறம் எப்பவுமே 2 டிஜிட் மட்டும்தான் எடுப்போம். அப்போ எப்படி எடுக்கலான்னு பாருங்கள். இங்கே 80.8 2 இங்கே 6ங்கிறது 5 விட அதிகமாக இருக்கனால இது கூட 1 எப்பவும் போல் சேர்த்திக்கிறோம். அப்போ சேர்த்திக்கிட்டோம்னா இங்கே 2க்கு பதிலாக 3ன்னு வரும். ஓகேவா, இதுதான் அதோட வேல்யூ. அப்போ சிஎம் ஈக்குவல் டு 80.83 மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால மீட்டர். இப்போ பாருங்கள், சிஎம்ங்கிறது எதோட வேல்யூன்னு டயக்ராமில் பாருங்கள். இப்போ சிஎம்ங்கிறது எங்கே இருக்குது, இதுக்கும் இங்கே. ஓகேவா, இந்த புள்ளிக்கும் தான் சிஎம்மோட வேல்யூ. இப்போ நம்ம இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இரண்டாவது கட்டடத்தின் உயரம்னா இது ஃபுல்லாக சேர்த்தி. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து இங்கே இந்த ஏபி கட்டடத்தோட உயரமா, அப்போ இங்கே 60 மீட்டர்னா இங்கேயும் 60 மீட்டர் தான். இது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே ஒரு கண்டிஷனாகவே எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, இந்த ரெண்டுக்குமே ஏபிக்கும் எம்டிக்கும் 60 மீட்டர் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இங்கே 60 மீட்டர், இங்கே நம்ம இப்போ கண்டுபிடிச்சது 80.83 மீட்டர். இப்போ இந்த ரெண்டையுமே கூட்டணும் அப்படின்னா இரண்டாவது கட்டடத்தின் உயரம் கிடைச்சிரும். இப்போ கூட்டலாமா? இரண்டாவது கட்டடத்தின் உயரம் என்னென்னு எடுத்துக்கிட்டோம், ஹெச்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஹெச் ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு அதை எதை கூட்டணும், இப்போ கண்டுபிடிச்ச சிஎம்மையும் சிஎம் ப்ளஸ் ஆல்ரெடி இருக்கிற அந்த 60 மீட்டருங்கிற எம்டியையும் கூட்டணும். அப்போது ஈக்குவல் டு சிஎம்மோட டிஸ்டன்ஸ் 80.83 ப்ளஸ் எம்டியோட வேல்யூ 60. இப்போ ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா 140.83 மீட்டர். அதாவது ஹெச் ஈக்குவல் டு, அதாவது இரண்டாவது கட்டடத்தின் உயரம் 140.83 மீட்டர். அவ்வளோதான். இப்போது அடுத்த கணக்கு, எடுத்துக்காட்டு 6/28. என்ன கொடுத்துருக்காங்க, 50 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரத்தின் உச்சியிலிருந்து ஒரு மரத்தின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றின் இறக்க கோணங்கள் முறையே 30 மீட்டர் மற்றும் 45 மீட்டர் எனில் மரத்தின் உயரத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறதுக்கு டயக்ராம் போட்டுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, 50 மீட்டர் உயரமுள்ள ஒரு கோபுரத்தின் உச்சியிலிருந்து ஒரு மரத்தின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றின் இறக்க கோணங்கள். இப்போ ஒரு கோபுரம் இருக்குன்னு கொடுத்துட்டாங்களா, இதை தான் ஒரு கோபுரம்னு எடுத்துக்கிறோன்னு வைங்க. இது ஒரு கோபுரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதை என்னென்னு எடுத்துக்கலாம், இதை வந்து ஏபி அப்படின்னு எடுத்துக்கலாமா. இது ஏ, இங்கே கீழே இருக்கிறது பி. ஓகேவா, இது ஏ புள்ளி, இது பி புள்ளி. இப்போது ஒரு கோபுரத்தின் உச்சியிலிருந்து அது எவ்வளோ மீட்டர் இருக்குது, 50 மீட்டர் இருக்குது. அந்த கோபுரம் 50 மீட்டர் உயரம் இருக்குது. உச்சியிலிருந்து ஒரு மரத்தின் உச்சி மற்றும் அடி ஆகியவற்றின் இறக்க கோணம், இதோட இறக்க கோணம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மரம் வந்து சின்னதாக இருக்குது. இப்போ இங்கே ஒரு தரை எடுத்துக்கிறோம், இதிலிருந்து ஒரு மரம் இருக்குது இங்கே, அது வந்து கோபுரத்தை விட சின்னதாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, இது ஒரு மரம், இதோட உச்சி மற்றும் அடி ஆகியவற்றோட இறக்க கோணங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உச்சி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது உச்சியோடது 30 டிகிரி. இங்கே 30 டிகிரி நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னா இறக்க கோணம்னாலே நம்ம இந்த எக்ஸுங்கிற ஒரு இணைக்கோடு ஒன்று போடுவோம், அதை போட்டுக்கிறோம். இங்கே எவ்வளோ இருக்குது, 30 டிகிரி. அப்போ இங்கே 30 டிகிரி அப்படின்னா நம்ம இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுவோமா, இங்கே போடுறோம். ஓகேவா, இப்போ இங்கேயும் 30 டிகிரி தான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மற்றும் அடிக்கு இதிலிருந்து இந்த கோபுரத்தின் உச்சியிலிருந்து மரத்தின் அடிக்கு 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து மரத்தோட அடிக்கு இது மொத்தமாக சேர்த்தி, ஓகேவா, இது மொத்தமாக சேர்த்தி 45 டிகிரி. அப்போ இங்கே 45 டிகிரின்னா இசட் வடிவம். ஓகேவா, இங்கேருந்து இது, அப்போது இதுக்கும் 45 டிகிரி தான். ஓகேவா, இப்போ 2 செங்கோண முக்கோணம் நம்மளுக்கு வருதா, எங்கெங்கே வருது, இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் வருது. நான் சும்மா ரஃப்பாக தான் எல்லா சமக்குமே டயக்ராம் போடுறேன், நீங்கள் நல்லா ஸ்கேல் வச்சு நீட்டாக அழகாக போடுங்க. இப்போ இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் வருது, இங்கே ஒரு செங்கோண முக்கோணம் வருது. இந்த மரத்துக்கு இப்போ இதை வந்து ஏபின்னு எடுத்துக்கிட்டோம், இந்த மரத்துக்கு சிடின்னு எடுத்துக்கலாம், பேர் சிடின்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே செங்கோண முக்கோணம் இங்கே ஒரு புள்ளி வரனால அதுக்கு வந்து எம்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து என்ன எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து கோபுரத்தின் உயரம் கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க, மரத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்களா. இதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, இங்கேருந்து பாருங்கள், இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம், இதோட டிஸ்டன்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம், இங்கே இதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதாவது இங்கேயும் இதுக்கு முன்னாடி கணக்கில் பார்த்த மாதிரி இங்கேயும் ஒரு செவ்வகம் ஃபார்ம் ஆகுது. இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா இங்கேயும் எக்ஸ் டிஸ்டன்ஸ் தான், இந்த சிஎம்முக்கு எக்ஸ் டிஸ்டன்ஸ் தான். இங்கே சிடிக்கு ஒய்ன்னா இங்கேயும் ஒய் தான். ஓகேவா, அவ்வளோதான். இப்போ இதோட டயக்ராம் முடிஞ்சது. அடுத்து என்ன எடுத்து எழுதுவோமா, என்னெல்லாம் எடுத்துக்கிட்டோம், கோபுரத்தின் உயரம்
ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டது கோபுரத்தின் உயரம். கோபுரத்தின் உயரம் ஏபி என்க. ஓகேவா? அதில் ஏபி ஈக்குவல் டு 50 மீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அடுத்து மரத்தின் உயரம். மரத்தின் உயரம் சிடி என்க. சிடி ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியாது, அதை வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? அடுத்து என்ன எடுத்துக்கிட்டோம்? மரத்திற்கும் கோபுரத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு நம்மளே தான் எடுத்துக்கிட்டோம். என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். கோபுரத்திற்கும் மரத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு அது நம்மளே எடுத்துக்கிட்டது தான். கோபுரத்திற்கும் மரத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? இங்கே பி, இங்கே டி. ஓகேவா? பிடி என்க. அப்போது பிடி ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்து என்ன எழுதணும்? இந்த ஒன்று விட்ட கோணம் சொல்லுவோமா? அப்போ அதுக்கு இங்கே வந்து 2 கோணங்கள் வருது. எப்போவும் 1 தான் எழுதுவோம், ஒரு ஜோடி தான் எழுதுவோம். இங்கே 2 ஜோடி. என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இது எழுதிக்கலாம், இந்த முக்கோணத்துக்கு எழுதிக்கலாம். அப்போ என்ன வரும்? எக்ஸ்ஏசி கோணம் எக்ஸ்ஏசி ஈக்குவல் டு எவ்வளோ டிகிரி? 30 டிகிரி ஈக்குவல் டு கோணம் ஏசிஎம். ஓகேவா? மற்றும் இன்னொரு எந்த கோணம்? எக்ஸ்ஏடி, இங்கே அடிக்கு வர கோணம், மரத்தின் அடிக்கு. எக்ஸ்ஏடி ஈக்குவல் டு கோணம் எக்ஸ்ஏடி ஈக்குவல் டு இங்கே 45 டிகிரி ஈக்குவல் டு கோணம் ஏடிபி. ஓகேவா? ஏடிபி இது வந்து இது சொல்லியாச்சு. அடுத்து என்ன? இந்த செவ்வகத்தில் இது ஈக்குவல், இது ஈக்குவல்னு சொல்லணும். அப்போ பிடி ஈக்குவல் டு சிஎம் ஈக்குவல் டு நம்மளுக்கு இது டிஸ்டன்ஸ் தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சிடி ஈக்குவல் டு இதுவும் எம்பி ஈக்குவல் டு ஒய். ஓகேவா? இங்கே ஒய்னா இங்கே ஒய் தான். இப்போது எடுத்துக்கிட்டாச்சு. ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டால் டயக்ராமுக்குள்ளே என்னென்ன எடுத்துக்கிட்டோமோ அதையெல்லாம் எடுத்து எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? செங்கோணம் முக்கோணம் எடுத்து டீட்டா எடுத்து எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எந்த செங்கோணம் முக்கோணம் எடுத்துக்கலாம்? இதில் பாருங்கள், நம்மளுக்கு தெரிஞ்சதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இங்கே வந்து இந்த முக்கோணத்தை எடுக்கும்போது இங்கே வந்து இந்த டிஸ்டன்ஸ் டீட்டாக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம் தெரியும், அடுத்துள்ள பக்கம் தெரியாது. அப்போ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். அதே இதை எடுத்தோன்னா கீழே இருக்கிற டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு தான் வச்சுருக்கிறோம், மேலே இருக்கிற டிஸ்டன்ஸும் தெரியாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த முக்கோணத்தை எடுத்துக்கலாமா? எடுக்கும்போது எப்படி வரும்? செங்கோண முக்கோணம் ஏபிடி இப்படி தான் எடுக்கணும். செங்கோணம் எதுக்கு வருதோ அதுதான் நடுவில் வரணும். இப்போ பி தான் நடுவில் வரணும். ஏபிடி செங்கோண முக்கோணம் ஏபிடியில் எழுதுகிற பாருங்க. என்ன டீட்டா? டேன் டீட்டாவே தான். இங்கேயும் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ டேன் டீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள டேன். வேணும்னா இங்கே எழுதிக்கலாம். ரெண்டு இது வர்றனால 2 டிகிரி வர்றனால இங்கே வேணும்னா எழுதிக்கலாம். இப்போ ஏடிபி ஈக்குவல் டு 45 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே டீட்டாக்கு டேன் 45 டிகிரி ஈக்குவல் டு இங்கே எதிர்பக்கம்ங்கிறது அந்த ஏபிங்கிற கோபுரத்தின் உயரம், அடுத்துள்ள பக்கம்ங்கிறது நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்ட அந்த பிடி டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ டேன் 45 டிகிரியோட வேல்யூ டேபிள் வேல்யூ 1 ஈக்குவல் டு ஏபிங்கிறது 50 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, பிடிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ எக்ஸ் இந்த சைடு வந்துச்சுன்னா 1 இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர், அதாவது பிடியோட வேல்யூ. ஓகேவா? பிடி ஈக்குவல் டு 50 மீட்டர். இந்த 2 மரத்திற்கும் கோபுரத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு 50 மீட்டர்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இங்கே 50 மீட்டர்னா இங்கேயும் 50 மீட்டர் தான் வருமா? இப்போ இந்த முக்கோணத்தை எடுக்கும்போது எப்படி எடுக்கலாம்? செங்கோண முக்கோணம் ஏஎம்சியில் அடுத்து கோணம் இருக்கிறது ஏசிஎம் ஈக்குவல் டு 30 டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? பாருங்க, செங்கோண முக்கோணம் ஏஎம்சியில்
கோணம் ஏசிஎம் ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்போ இங்கேயுமே டேன் தீட்டா தான் எடுக்கிறோம். டேன் தீட்டா ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். டேன் தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம்ங்கிறது இங்கே ஏஎம் தான். ஏஎம் பை அடுத்துள்ள பக்கம்ங்கிறது சிஎம். ஓகேவா? இப்போ இதில் டேன் 30 டிகிரியோட வேல்யூ 1/√3 ஈக்குவல் டு ஏஎம்மோடது நம்மளுக்கு தெரியாது, அதை ஏஎம்னே வச்சுக்கலாம். அடுத்து சிஎம்மோட வேல்யூ தான் நம்ம இங்கே எடுத்துக்கிட்டோம்ல, சிஎம்மோட வேல்யூ தான் இங்கே பிடி வேல்யூ. ரெண்டும் ஈக்குவல் லைன்ஸ், ஒரே மாதிரி தான் இருக்குது, ரெண்டு டிஸ்டன்ஸும் ஒன்று தான். இப்போ பிடியோட வேல்யூக்கு சிஎம்மோட வேல்யூவை எடுத்து எழுதிக்கிறோம். எவ்வளோ? 50 மீட்டர். அதாவது இங்கே ப்ராக்கெட்டில் நான் எழுதிடுறேன், பிடி ஈக்குவல் டு சிஎம். ஓகேவா? இப்போ இப்படி எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன வேணும்? ஏஎம் தான் வேணும். அப்போ ஏஎம் மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 50 இங்கே வந்துச்சுன்னா 50/√3 அப்படின்னு வருமா? ஏஎம் இங்கே இருக்கும், இங்கே 50 இந்த சைடு வந்துடும். அப்போ 50/√3 ஈக்குவல் டு ஏஎம்னு வருது. இப்போ இந்த ரெண்டையும் நான் அப்படியே திருப்பி எழுதி பார்த்துட்டுக்கோங்க. ஏஎம் ஈக்குவல் டு 50/√3. இப்போ இதில் என்ன பண்ணணும்? √3 இருக்கனால நம்மளால் வகுக்க முடியாது. அப்போ மேலேயும் கீழே எப்பவும் போல் √3 பெருக்குவோம். எப்படி பெருக்கலாம்? 50 இன்ட்டு மேலேயும் √3 பெருக்கணும், கீழேயும் √3 இன்ட்டு √3ன்னு வரும். அப்போ இது எப்படி வரும்? 50/√3ன்னு 50 √3ஓட வேல்யூ 1.732ன்னு கொடுத்துருக்காங்க. கீழே √3 இன்ட்டு √3 3ன்னு வந்துடும். இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கிட்டு வகுத்தா ஆன்சர் வந்துடும். பாருங்கள், இப்போ இந்த ரெண்டையும் பெருக்கலாமா? பெருக்கணும் அப்படின்னா இங்கேயே பெருக்கிடலாம், ஏன்னா ஒரு டிஜிட் மட்டும் தானே. 0வையும் விட்டுருவோம், புள்ளியும் விட்டுருவோம். விட்டுட்டோம் அப்படின்னா எப்படி வரும்? I2 10, 10க்கு 0, மிச்சம் 1, I3 5, 5 1 16, மீதி 1. அடுத்து I7 35, 35 1 36, மீதி 3. அடுத்து ஓரஞ்சு 5, 5 3 8. இப்போ இப்படி வந்திருக்கா? இதில் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ புள்ளி இங்கே தள்ளி வந்துருச்சு அப்படின்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இப்படி வருதா? 86.60ன்னு வருது, /3. இப்போ இந்த ரெண்டையும் வகுக்கணும். வகுக்கலாம் பாருங்கள், இந்த சைடில் நான் போடுறேன். 86.60 இங்கே 3ஆம் வாய்ப்பாட்டில் வகுக்க போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு 8 எடுத்துக்கலாம். 8 எடுத்தோம் அப்படின்னா 2 3 6, மிச்சம் 2. அடுத்து 6 கீழே இறக்கணும் அப்படின்னா 6ல் 8 3 24ன்னு வருமா? 24, மிச்சம் 2 வரும். அடுத்து புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறத எடுக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே புள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா? புள்ளி இருக்கனால புள்ளி வச்சுருக்கோம். அடுத்த நம்பர் கீழே இறக்கணும்னா 6. 26ல் மறுபடியும் 8 3 24 தான் வரும். அடுத்து மிச்சம் 2. இந்த 0வை கீழே இறக்கணும் அப்படின்னா 6 3 18, மிச்சம் 2. மறுபடியும் ஒரு 0 போட்டோம் அப்படின்னா மறுபடியும் 6 3 18ன்னு வரும், மிச்சம் 2. இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம எடுத்துக்க வேண்டியது எப்பவுமே புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் தான். அப்போ எப்படி இருக்கலாம்? 28.8. இங்கே 6ங்கிறது 5 விட அதிகமாக இருக்கனால இது கூட 1 சேர்த்திக்கலாம். அப்போ 7ன்னு வருமா? ஓகேவா? இதுதான் அதோட ஆன்சர். இப்போ இதை வகுத்தோம் அப்படின்னா ஏஎம் ஈக்குவல் டு 28.87 மீட்டர் அப்படின்னு வருதா? மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க, அதனால மீட்டர் போட்டுட்டேன். இப்போது டயக்ராமில் பாருங்கள். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஏஎம்மோட வேல்யூ. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இதுதான், ஏஎம் தான். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? மரத்தின் உயரம் கேட்டிருக்காங்க, அதாவது இந்த டிஸ்டன்ஸு. அப்போ இந்த டிஸ்டன்ஸாவது கண்டுபிடிச்சாதான் ரெண்டும் ஈக்குவல். அப்போ இதை எடுத்து இங்கே போட்டுக்கலாம். இப்போது நம்மளுக்கு இதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும். என்ன தெரியும்? கட்டடத்தின் மொத்த உயரம் 50 மீட்டர். ஓகேவா? இப்போ அதில் இது மட்டும் கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோன்னு? 28.87 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணலாம் யோசிச்சு பாருங்கள். இதிலிருந்து இதை கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் கிடச்சிருமா? இதோட டிஸ்டன்ஸ் மட்டும், அதாவது இந்த பிஎம்மோட வேல்யூ மட்டும் கிடச்சிருமா? ஓகேவா? அப்போது இதிலிருந்து இதை கழிக்க போகிறோம். இதிலிருந்து ஏபிங்கிற அந்த கோபுரத்தின் உயரத்தில் இருந்து இந்த ஏஎம்ங்கிற டிஸ்டன்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் அந்த பிஎம், அதாவது பிஎம் கிடைக்கும். இப்போ பிஎம்ங்கிறது இந்த மரத்தோட உயரத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ கழிச்சு போடலாமா? பாருங்க, அதாவது இங்கே எப்படி எம்பி ஈக்குவல் டு எம்பி, அதுதான் வேணும் நம்மளுக்கு. அப்போ எப்படி எடுக்கலாம்? மொத்தமாக இருக்கிற ஏபியிலிருந்து ஏஎம்மை கழிச்சிட்டோம் அப்படின்னா எம்பி கிடச்சிடும். இப்போது எம்பி ஈக்குவல் டு ஏபிங்கிறது 50 மீட்டர் மைனஸ் ஏஎம்ங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்ச 28.87. இப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்தாச்சு. ஓகேவா? இப்போ கழிக்கலாம் பாருங்கள். 50லிருந்து
28.87 கழிக்கணும். அப்போ இங்கே எதுவும் இல்லைன்னா புள்ளி வச்சு 00 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ கழிச்சோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? இப்போ கழிக்கலாம் பாருங்கள். இங்கே வந்து 00 இருக்கனால இதுக்கிட்டேருந்து ஒன்று கடன் வாங்கினோன்னா இது 10ன்னு ஆகும். அப்போ இங்கேருந்து மறுபடியும் கடன் வாங்கும்போது இங்கே 10 ஆயிரும், இங்கே 9 ஆயிரும். இது மறுபடியும் கடன் வாங்கும்போது இங்கே 9, இங்கே 10. இப்போ 10ல் 7 போயிடுச்சுன்னா 3, 9ல் 8 போயிடுச்சுன்னா 1 புள்ளி வச்சுக்கிறோம். 9ல் 8 போயிடுச்சுன்னா மறுபடியும் 1. அடுத்து இங்கே 4ன்னு தானே இருக்கும் கடன் கொடுத்ததுக்கப்புறம். அப்போ 4, 4ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 2. ஓகேவா? MB = 21.13 மீட்டர். ஓகேவா? அப்போது நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? MB = CDங்கிற மரத்தின் உயரம் ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ 21.11 மீட்டர் தான். அதாவது மரத்தின் உயரம் CD = இதையே ஒய்ன்னு தான் எடுத்துக்கிட்டோம். Y = 21.13 மீட்டர். அவ்வளோதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.